நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. பின் வயதுகளில் வெற்றியடையக்கூடிய ஜாதகங்கள் எது? இதுதான் அந்த வீடியோவோட தலைப்பு. சரிங்களா. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 50 வயதை தொடும் வேளையில் தான் வந்து வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நெருங்கி வரும். சரிங்களா. திடீர்னு பார்த்திங்கன்னா போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பாங்க. கடனாலுமே பிறகு உதவியாலும் வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்ருப்பாங்க. சரிங்களா. 500க்கும் 1000க்கும் சரியான ஒரு போராட்டமாக வந்து மாதத்தில் வந்து இருக்குது. சரிங்களா. கடன்கள் பெருகி அதுக்கு வட்டி கட்டி அது மீள முடியாமல் ஏன்னா தானா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க வந்து சமுதாயத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மதிப்பு இருக்காது. சரிங்களா. ஏதோ பிறந்தாச்சு ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டுருப்பாங்க. சரிங்களா. இவங்களுக்கெல்லாம் வந்து பிறக்கும்போதே வந்து லக்ன அவயவர்கள் தசை அப்படிங்கிறது லைனாக வந்து இருக்குது. சரிங்களா. அதுக்கு பிற்பகுதியில் வந்து அதாவது வாழ்வின் முற்பகுதியில் வந்து லக்னாதிபதியோட வலுவின்படி வந்து தசைகள் நடக்குது. அந்த லக்னாதிபதி வலுவில்லாமல் இருந்தாருன்னா தசையும் வந்து அவயவ தசையாக இருந்ததுன்னா வாழ்க்கையின் பிற்பகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து யோகம் ஏற்படும். பிற்பகுதியில் வந்து யோக கிரகங்களோட தசை வந்து வரும். முற்பகுதியில் வந்து எப்படியுமே அவயவம் தரக்கூடிய தசைகள் அப்படிங்கிற வந்தாலுமே பிற்பகுதியில் வந்து அவங்களுக்கு 50 தொடும் வேளையில் 40க்கு மேலே வந்து எப்படியாவது ஒரு யோகதசை வந்து தான் தீரும். சரிங்க. உதாரணம் வந்து துலா லக்னத்துக்கு வந்து அதிபதி வந்து லக்னாதிபதி வந்து சுக்கிரன் வந்து கன்னியில் 12ஆம் இடத்துல தன் நண்பர் வீட்டில் நீசமாயிட்டார். சரிங்களா. தனுசு ராசி வீடு மூல நட்சத்திரம். சரிங்களா. சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறார். துலா லக்னத்துக்கு வந்து 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி குரு 3ஆம் அதிபதி குரு வந்து பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. ராசிநாதன் குரு. சரிங்களா. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த லக்னாதிபதி வலுவு இல்லாமல் போனாலே ராசிநாதன் தான் வந்து வழிநடத்துவார். சரிங்களா. அல்லது சந்திரன் வழிநடத்துவார். ராசிநாதன் அல்ல சந்திரன் யார் வலுவாக இருக்காங்களோ அவங்கள ரெண்டு பேர்த்தில் யாருக்கு வந்து தசையை நடத்துவாங்க. லக்னாதிபதி வலுவு இல்லாமல் போய் ராசிநாதன் அப்படிங்கிற குரு பகவான் தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ராசி இருக்குது. இவர் வந்து கடகத்தில் உச்சமாகி சந்திரனும் குருவும் பரிவர்த்தனைங்கிற மாதிரி அமைப்பிலிருந்து தசை நடத்த வரும்போது அல்லது வந்து ராசிநாதன் வலுவாக இருந்தாலே பிற்பகுதியில் வந்து 45 வயதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு 2ஆம் இன்னிங்ஸ் வாழ்க்கையில். சரிங்களா. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த திசையாக இருந்தாலுமே இந்த ராசிநாதனோட வலு வந்து ஆக்டிவ் ஆகிடும். சரிங்களா. இப்போ உதாரணம் வந்து துலா லக்னம் தனுசு ராசி உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. பிறப்பு வந்து ஒரு 5 வருஷம் கேதசை வந்து பேலன்ஸு திசா இருப்பு அப்படிங்கிறது 5 வருஷம் கேதசை வந்து இருப்போம். அதுக்கடுத்து வந்து சுக்கதசை 20 வருடம் வரும். சரிங்களா. லக்னாதிபதி திசை அது லக்னாதிபதி தான் வலுவு இல்லைங்களா. 25 வயசு வரைக்கும் இவர் வாழ்க்கையில் பெரிய ஒரு எந்த வெளியில் நம்ம வந்து பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் சுக்கராசியாக வந்தாலுமே அது நிலை தடுமாறி. சரிங்களா. அது மாதிரி போயிடுவார். வழி தடுமாறி போயிடுவார். அதுக்கடுத்து சூரிய தசை இந்த லக்னத்துக்கு ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிறனால சூரிய தசையும் வந்து பாதகத்தை தான் கொடுத்துருக்கு. சரிங்களா. அதுக்கடுத்தது அது கேதசை 5 வருஷம் சுக்கரதசை 20 வருஷம் 25 வருஷம். அதுக்கடுத்து சூரிய தசை ஒரு 6 வருஷம் 31 வருடங்கள் வந்து இவருக்கு வாழ்க்கையில் புதிய வெற்றிகள் இல்லை. அதுக்கடுத்து சந்திரதசை வந்து மூல நட்சத்திரம் அப்படிங்கிறனால கேதுவோட சாரமாங்கனால அதுவும் 10 வருஷம் வந்து வீண் தான். அது லக்ன அசுபர் ஒரு சந்திரன். சரிங்களா. கேது ஒரு 5 சுக்கரன் ஒரு 20 25 சூரியன் 6 31 சந்திரன் ஒரு 10 41 வயசு வரைக்கும் இவருக்கு வாழ்வில் வந்து சொல்லிக்கொள்ளும்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை. சரி. 41 வயசுக்கு பின்னாடி செவ்வாதசை வரும். செவ்வாய் மகாதசை வந்து 2-7க்குரியவர் துலா லக்னத்துக்கு. அதன் பிற்பகுதியில் செவ்வாதசையின் பிற்பகுதியில் தான் வந்து 3.5 வருடத்துக்கு பின்ன. சரிங்களா. 3.5 வருடங்கள் வந்து செவ்வாதசையோட பிற்பகுதியில் மொத்தம் 7 வருஷம் செவ்வாதசை. அதில் பாதி வந்து 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்துக்கு மேற்பட்டு தான் வந்து செவ்வாய் வந்து இந்த யோகத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். சரிங்களா. யோகத்தை கொடுக்க ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய ராகதசையில் இவர் கோடிகளுக்கு அதிபதியை வந்து மாற்றி விட்டுரு. சரிங்களா. கோடிகளுக்கு அதிபதியை வந்து ஒரு மாறிடுவார். கோடீஸ்வரன் வந்து ஆயிடுவார். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான்
ராசிநாதனோட வலு. ராசிநாதன் லக்னாதிபதி வலுவில் ராசிநாதனோட இருக்காருன்னா பிற்பகுதியில், சரி பிற்பகுதியில் அது வந்து முன்னேறிக்கொள்வார்கள். அதாவது 45 50 தொடும் வேளையில், 50 நெருங்கும் வேளையில் ஒருவரோட ஆயுளில் வந்து சரிபாதி வயதுகள் வந்து லக்னாதிபதி வந்து பலன் கொடுப்பார். எந்த தசா நடந்தாலுமே அந்த தசாநாதனை மீறி அடிநாதமாக வந்து இவர் வந்து செயல்படுவார். லக்னாதிபதி பாதி வயசு வரைக்கும் அவரோட ஆயுள் எவ்வளவோ அந்த ஆயுளில் பாதி வருடம் வந்து லக்னாதிபதி பலன் கொடுப்பார். அதுக்கடுத்தது வந்து ராசி அதிபதி அல்லது சந்திரன், இவங்க 2 பேர் யார் வலுவாக்குறாங்களோ அவங்க வந்து பலன்களை கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து செவ்வாய் வந்து முடிஞ்சு ராகுதசை வருது. தொழிலாளர்களுக்கு ராகுதசை வருது. செவ்வாய் திசையில் வந்து பிற்பகுதியிலிருந்து யோகம் ஆரம்பித்து ராகுதசையின் ஆரம்பங்களில் சரிங்களா பெரிய முன்னேற்றங்கள் அப்படிங்க வந்து பெற்றுக் கொடுக்குது. ராகு ஏன்னா பாகிஸ்தானத்தில் இருப்பார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறாரு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டான பாக்கியஸ்தான மிதுனத்தில் வந்து ராகு இருந்த ஸ்தானத்துக்கு வரும். ராகு இருந்த ஸ்தானத்தும் போது மிகுந்த பாக்கியம் மாதிரி செயல்படுவார். புதனை போல் செயல்படுவார். இது அப்போ தான் லக்ன சுபர். அவர் ராகு வந்து அசுபகிரகமாக இருந்தாலும் அவர் வந்து லக்ன சுபர். அப்படிங்கிறனால இது ராசிநாதனோட வலுவின் அடிப்படையில், அந்த ஒரு அடிப்படையில் வந்து இது நடக்குது. ராசிநாதன் தான் குரு, சரிங்களா. தனுசு ராசி, அந்த ராசிநாதன் குரு பகவான் வந்து உச்சபட்ச வலுவில் இருக்கிற கடகத்தில், சரிங்களா. அதனால் வந்து அது வந்து அடிநாதமாக இயங்கிட்டு இருக்கு. வாழ்க்கையின் பிற்பகுதியில் சரிபாதி வயதுக்கு அடுத்த நிலையில், சரிபாதி வயதுக்கு கடந்து வாழ்வின் பிற்பகுதி வயதில் வந்து ராசிநாதனோட வலு வந்து ஆக்டிவ் ஆகி தசையும் வந்து இவருக்கு வந்து லக்ன சூப்பர்களோட தசை வரும்போது மிகப்பெரிய யோகங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும், சரிங்களா. இதை தவிர்த்து லக்ன யோகர்கள் பின் வயதுகளில் வந்தால் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து பின் வயதில் வந்து வெற்றி அடைய முடியும், சரிங்களா. அப்புறம் வந்து லக்னாதி விடுவெல்லாம் போய் லக்ன அவயோகர்கள் தசை நடத்திட்டு இருந்ததுன்னா லக்ன அவயோகர்கள் தசை நடத்தினாலும் முன்னேற்றம் இருக்காது. வாழ்க்கையின் பிற்பகுதியில் வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும், சரி. யோகம் தரக்கூடிய யோகாதிபதிகள் லக்ன சுபர்கள் எல்லாம் பின் வயதுகளில் வந்தாங்கன்னா பின் வயதில் வந்து வெற்றி இருக்குது. அதுக்கடுத்த நிலையில் வந்து சனி பகவான் வந்து வலுத்து இருந்தாருன்னா, வலுவெல்லாம் போயிருந்தாலுமே வந்து லக்ன சுபராக இருந்தாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பின் வயதில் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும், சரிங்களா. வலுவாக இருந்தாருன்னா லக்ன சுபராக இருந்தாருன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சனி தசை வராமல் இருந்தாலுமே அது பின் வயதில் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். பின் வயதில் வந்து வெற்றி பெற்று கொள்ளும் நிலை அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு வந்து ஏற்படும், சரிங்களா. இது வந்து பின்வயது வெற்றிகள் தான் வந்து நிலைத்திருக்கக்கூடிய வெற்றிகள் அப்படிங்கிறது. நிரந்தரமாக பெயர் சொல்லும் வரலாறு சொல்லும் வெற்றிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது, சரிங்களா. வாழ்வின் முற்பகுதியில் வந்து வாலிப முறுக்கத்தில் சரியான பாதையில் போகாமல் பல தவறுகளை செய்து தோல்விகளை அடைந்து பல அனுபவங்கள் பெற்று நிலை உடைந்து போய், சரிங்களா, அந்த மாதிரி இருந்ததுனால வாழ்வின் பிற்பகுதியில் வரக்கூடிய வெற்றிகளை வந்து இவர் ஜாதகம் தக்க வச்சுக்குவார், சரிங்களா. வாழ்வின் முற்பகுதியிலே வெற்றிகள் கிடைக்கும்போது அதை வந்து அவருக்கு தோல்வினா என்னென்ன தெரியாது, சரிங்களா. பிறந்ததிலிருந்தே வந்து நல்ல தசைகள் இருக்கும்போது வந்து அவர் வெற்றி மேல் வெற்றி, எல்லா அனுபவங்கள், எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து நல்ல அனுபவங்களில் வந்து கிடச்சி நல்ல நிலைகளை ஏற்படும் போது அவருக்கு வந்து தோல்வினா என்னென்ன தெரியாமல் அவர் வந்து வளர்ந்து வரதுனால பின் வயதில் வந்து ஒரு சர்க்கிள் வந்தது அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து அத்தனையும் வந்து இவர் விட்டுருவார், சரிங்களா. அதுக்கு அனுபவம் இல்லை. அதனால் வந்து பிற்பகுதியில் வரக்கூடிய வெற்றிகள் தான் வந்து தாமதமான வெற்றிகளாக இருந்தாலுமே பெயர் சொல்லி நிலைத்திருக்கும், ஆயுள் வரை நிலைத்திருக்கும் வெற்றியாக வந்து அது இருக்குது, சரிங்களா. அதுதான் வந்து ஒரு சிறந்த வெற்றி அப்படிங்கிறது. ஆனால் வாழ்வின் முற்பகுதியில் வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், தோல்விகள், அவமானங்கள், இவர் பேச்சுக்கு மதிப்பு இருக்காது, சரிங்களா. வயசு 40க்கு மேலே ஆயிடுச்சு. இவருக்கு எந்த ஒரு ஜீவனம், எந்த வழியில் போய் ஜீவனம் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு போராட்டமாக இருக்குது, சரிங்களா. எங்கேயுமே வந்து மதிப்பு இருக்காது, சரிங்களா. இவர் வந்து மனசுக்குள்ளேயே உணர்ந்து கொண்டு இது இங்கே போய் நம்ம சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ வாழ்க்கையை ஓடிட்டுருக்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பார், சரிங்களா. வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது, அதை இயக்கி கொண்டு இருப்பார் இவர் ஜாதகர், சரிங்களா. அதனால் வந்து இவருக்கு பிற்பகுதியில் வந்து யோகங்கள், நல்ல தசைகள், லக்ன சுபர்கள் தசை நடத்த வரும்போது அல்லது சனி பகவான் தசை நடத்த வரும்போது சனி தசை வந்து வலுவு இல்லைனாலுமே அவர் வந்து லக்ன சுபராக இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பின் வயதுகளில் வந்து வெற்றிகளாக வந்து அமைஞ்சிடும், சரிங்களா. ஏன்னா சனி வந்து தாமதம் அப்படிங்கிறனால தாமதமான வெற்றிகள். 2ஆம் இன்னிங்ஸ் வாழ்வின் பிற்பகுதி
வாழ்வின் பிற்பகுதியில் வந்து வெற்றிகள் வந்து இருக்குது. சரிங்களா. இது வந்து டோட்டலாக வந்து மாறிடுவாங்க, ஆளே வந்து மாறிடுவாங்க. அதாவது லக்னாதிபதி வந்து வலுவில்லாமல் லக்ன அபயோகர்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கும்போது 50 வயதை நெருங்கும் வரை வந்து ஒரு அடையாளம் இல்லாமல், சரிங்களா, ஒரு அடையாளம் இல்லாமல் கெட்ட பெயர் எடுத்து, சரிங்களா, வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தவருக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி நல்ல யோகங்கள் வந்து வரும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆளே மாறிட்டான், இந்த மாதிரி இப்படி இருந்தால் 5 10க்குமே வந்து பயங்கரமான சிரமப்பட்டு இருந்தால் திடீர்னு தொழிலதிபர் மாதிரி செலவு பண்ணுறான், திடீர்னு பேச்சு வேறு மாதிரி இருக்குது, இனி எண்ணங்கள் எல்லாமே வந்து அவன் வெற்றியாகுது. முதல்ல வந்து பேசக்க தடமாறிட்டு இருப்பான், பயந்து பயந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போல்லாம் வந்து நல்ல வெற்றி தரக்கூடிய பேச்சாக இருக்குது, தேவையில்லாமல் பேசுகிறது இல்லை, ஆளே ரோட்டில் மாறிட்டேனப்பா அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி மாற்றி விட்டுரும் தசைகள், கிரகங்கள் தான் அந்த மாதிரி இல்லை, அனைத்துக்குமே வந்து காரணம். சரிங்களா. இது வந்து நிலை, நம்ம நிலை இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா. என்ன அதுக்கு முன்னே என்ன ஒரு முயற்சிகள் செய்தாலுமே லக்ன அபயோகர்கள் தசையில் வாழ்வின் முற்பதியில் வலுவில்லாத லக்னாதிபதியோட காலங்கள், அதாவது ஃபஸ்ட்டு தன்னோட ஆயிலை வந்து பாதி வருடங்கள், அதுக்கு ஆயில் எவ்வளோன்னு தெரியுன்னு, அந்த ஆயிலில் வந்து பாதி வருடங்கள் வந்து லக்னாதிபதி தான் வந்து இயக்கிட்டு இருப்பார். எந்த தசைகள் நடந்தாலுமே லக்னாதிபதி தான் வந்து அது வந்து அடிநாதமாக இயங்குவார். சரிங்களா. அதுக்கடுத்த வந்து ராசிநாதன், பிற்பகுதியில் ராசிநாதன் அல்லது சந்திரன் வந்து இயங்குவார் பிற்பகுதியில் ஆழமாக. சரிங்களா. அதாவது லக்னாதிபதி வலுவில்லாமல் போய் ராசி வந்து வலுத்து இருந்துக்குவாங்க, அவங்களுக்கு வந்து பிற்பகுதியில் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். சரிங்களா. பிற்பகுதியில் வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும். அனைத்துக்கும் வந்து கிரகங்கள் தான் காரணம். அப்படிங்கிறதுனால யாருமே வந்து நம்பிக்கை இழந்துட வேண்டாம். நாம் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம எங்கே போய் நம்ம லைஃப் வாழ்க்கை வாழ்ந்து எனக்கும் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஜாதகத்தில் ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்குது. 40 வயதை கடந்து விட்டாலே வந்து பிற்பகுதியில் வந்து யோகம் தரக்கூடிய தசை அல்லது ராசிநாதனோட வலு அல்லது சனியோட ஒரு ஒத்துழைப்பு, இது வந்து 3 எதுவும் நிச்சயமாக கிடைக்கும். சரிங்க. 40 வயசுக்கு மேலே, 45 வயசுக்கு மேலே, 50 நெருங்கும் போது தான் வந்து ஒருத்தருக்கு வந்து வெற்றிகள் வரும். இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து 45 வயசு வரைக்கும் வெற்றிகள் இல்லை, போதிய அளவு அடையாளம் இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சனி, அது சந்திரன் அல்லது ராசிநாதன் 3ஓட ஒத்துழைப்பு, இந்த 3 பேர்த்தோட ஒத்துழைப்பு, யாரோ ஒருவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து நம்பிக்கையில் இருந்த வேண்டாம்னு சொல்லி அந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க.